ஹாய் எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து நம்ம போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து நான் போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட் லைன் இது தான். ஸோ இது பெரிய ரொம்ப இதானதெல்லாம் கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ஸோ வந்து நேற்று வந்து 2 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 3 சப்போர்ட்டு. ஸோ இதுதான் நேற்று அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ண ஏரியா. ஸோ அதனால் இதை வச்சு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து நேற்று வந்து கேப் அப் ஆகிருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேப் பார்டர் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நேற்றோட விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கேப் அப் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நல்லா கேப் அப் ஆகி ப்ளஸ்ஸு நம்ம கேமரா பைவட்ஸையும் பார்த்துருந்தோன்னா அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகிருந்திருக்கு. ஸோ நல்லா கேப் அப் ஆகி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் வந்து செல்லிங் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெல்டா வேல்யூ வச்சு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து செல்லிங் வந்து வந்திருக்கு, ஸோ நிஃப்டிலையும் வந்திருக்கா இல்லாட்டி பேங்க் நிஃப்டியில் மட்டும் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டையும் கம்பேரிட்டிவாக வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அப்போ தான் ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 9.15க்கு உண்டான கேண்டிலு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்த மாதிரி இருக்குது. இது எதை வச்சு செல்லிங் வந்த மாதிரி இருக்குன்னா, பாசிட்டிவ் மேக்ஸ் டெல்டா பார்த்தீங்கன்னா 40K வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8K தான் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் 9.15K செல்லிங் வந்த மாதிரி இருக்குது. வேறஸ் நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பையிங் ட்ரிகரான மாதிரி இருக்குது. ஸோ 167.95K பையிங்கு, 167.25K தான் ஆக்சுவல் டெல்டா, ஃபைனல் டெல்டா அந்த 915 கேண்டலுக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி செல்லிங்கு, நிஃப்டி பையிங்கு, 2 கான்ட்ரடிக்ஷன். அதுக்கப்புறம் 9:20க்கு உண்டான கேண்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி செல்லிங் தான் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா மின் டெல்டா பார்த்திங்கன்னா -7.75K, ஃபைனல் டெல்டா -7.75K. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து செல்லிங். பட் ஆனால் வந்து நிஃப்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 87.65K வந்து பையிங்கு, 66. ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து பையிங் தான் இருக்குது. ஸோ வந்து பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் செல்லிங் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 9:25க்கு உண்டான கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா மின் டெல்டா, ஸோ செல்லர்ஸோட டேட்டாவை சொல்கிற இது வந்து மின் டெல்டா, அதோட இது பார்த்திங்கன்னா -37.9K, ஃபைனல் டெல்டா பார்த்திங்கன்னா -30.9K. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ்க்கு இதுவாக தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பக்கா செல்லிங் மோடில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டர் பேலன்ஸ், ஒரு இம்பேலன்ஸ் இதை வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ இம்பேலன்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இம்பேலன்ஸ் வந்து 121K இருக்குது. அதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட க்ளோஸ் இதெல்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம நல்லா ஜூம் பண்ணி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 42K பையர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பையர்ஸ் வந்து ஜெயிக்கணும்னா ஸோ இந்த இதோட லோவை பார்த்திங்கன்னா தாண்டக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த லோவை தான் வந்து தாண்டிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து நார்மல் கேண்டில் இதே வந்து வச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதைத்தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க தான் வந்து அவன் போயிருக்கான். போயிட்டு மறுபடியும் வந்து அதை ரீடெஸ்ட் பண்ண வந்து போயிருக்காங்க. ஸோ அதுதான் பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்ல பியரிஸ் இது இருக்குன்ட்டு 9:35. ஏன்னா இதுக்கு மேலே போனால் தான் வந்து பையிங். ஸோ இதுக்கு கீழே போனால் வந்து செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பையர்ஸ். ஸோ பட் அதே சுச்சுவேஷனு இங்கே நீங்கள் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஸோ இங்கே பேங்க் நிஃப்டியில் செல்லிங் வந்தனால அதுக்கடுத்து நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஏறவே விடலை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இங்கே என்ன தான் வந்து பாசிட்டிவ் டெல்டா அது இதுன்ட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து இதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துலலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் உண்டான இது. ஸோ 38% வெயிட்டேஜ். ஸோ அதனால் அது என்ன சொல்லுதோ அதை வச்சா நம்ம இது பண்ணணும். இப்போ நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறதா இருந்ததுன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக ட்ரேடை எடுத்துருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எடுத்துருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து ரெண்டுலேயுமே கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நம்ம வந்து எடுக்கணும்.
பட் ஆனால் இன்றைக்கியோட இதிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ரிஸ்கி ட்ரேடு வேணால் வந்து நம்ம எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம புட் ஆப்ஷன் போயிட்டு இதுக்கு மேலே போனால் வந்து வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடணும். அதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ். அந்த மாதிரி வச்சு தான் போயிருக்கணும். இந்த இதிலலாம் நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் அந்த அந்த மைனர் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை வச்சுட்டு வந்து நம்ம வந்து போயிருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா, இந்த இதில் வந்து நீங்கள் போயிருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல இதாக கிடஞ்சிடும். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே செல்லிங் தான். ஒரு இடத்துல கூட பையிங்கே வரல. ஸோ இங்கே 10K மேக்ஸ் டெல்டா, அதுலேயும் பாதிக்கு பாதி தான் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மின் டெல்டாவோட இது தான் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி 9:35க்கு இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்க இந்த இதில் வந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா 37,691 அடுத்த ரெண்டாவது கண்டிலே வந்து வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடச்சி கிட்டத்தட்ட வந்து 70 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். நல்லா வந்து விட்டுருந்தீங்கன்னா வந்து நல்லா ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து கிடச்சிருந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து இது வந்து நடந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்ததும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சப்போர்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த அந்த, ஏன்னா நேற்று 3 தடவை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருந்துருக்கு. அதைத்தான் அவன் வந்து இன்றைக்கி வந்து சப்போர்ட் எடுக்க வந்திருக்கான். அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணதும் பாருங்களேன், நேற்று வந்து இந்த இடத்துல தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணது அந்த இது. ஸோ அந்த இதை ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதை பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் வந்து இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு இப்போ நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து அவன் போயிருந்திருக்கான். ஸோ அப்போ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து எவ்வளோ முக்கியமான இதுன்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆனால் வந்து நம்ம மேபி வந்து செல்லிங் சைடு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியும் தெரியும் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இதை வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டராக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து வந்து இது போயிருக்கு. அதனால் வந்து எப்போனாலும் வந்து இது வந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆன மாதிரி வந்து நமக்கு தெரியும். ஸோ வாட்டர் ஃபால் மாடல் ஃபார்ம் ஆயிருக்கான்னு வந்து பார்க்கணும். 50 மூவிங் ஆவரேஜ் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, 1:35. அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்து வாங்க. ஸோ இதுதான் வந்து 2 இது. ஸோ 1:35 1:35க்கு 50 மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆகிடுச்சு. வாட்டர் ஃபால் மாடல் மாதிரியும் வந்திருக்கு 1:35. இங்கே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டே ஆகுது. ஓகேவா, இங்கேயும் வந்து அந்த மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ் வந்து இருக்கிறதுனால அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டே போயிடலாம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியை வச்சுட்டு, ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டே வரல. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரிவர்சல் வர்றதுக்கு தான் வந்து அவன் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருந்தாலாவது வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ட்ரேடுமே வந்து நம்ம இன்றைக்கி வந்து எடுத்துருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மாதிரி இருக்கும் 1:35க்கு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே எடுத்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரேடை வந்து எடுத்துருக்க முடியாது இன்றைக்கி. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரிவர்சல்ன்ட்டு வச்சுட்டு அதோட டார்கெட் இங்கேன்னு வச்சு எடுத்திருந்தாலுமே ஸோ நிஃப்டி வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ் பிரேக்கே பண்ணல. 2 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோன்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடக்கல. ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் வந்து போயிருந்தாலுமே இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நீங்கள் பிரேக் அவுட் ஆகி கரெக்டாக பாருங்களேன் இந்த ட்ரெண்ட் லைன் எவ்வளோ தூரம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்ட்டு. நேற்று வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து அது எவ்வளோ தூரம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன்ட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணி கடைசியில் க்ளோசிங்கில் கூட வந்து அங்கேருந்து பாட்டுட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸோ 1 or 2 டேஸ்க்கு உண்டான ட்ரெண்ட் லைன் மட்டும் வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து அதை நல்லா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில்.
இன்னொன்று இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்த்த இது வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் வந்து ஆஃப்டர் 1 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் இதெல்லாம் வருது. மார்னிங் 9:15லேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் நல்ல பியூர் ரிசைலண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் இல்லாமல் வந்து அருமையாக வந்து போயிட்டுருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பண்ணணும், இங்கே நம்ம வந்து எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இது பண்ணலான்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆன மாதிரி வந்து இருக்கும். இப்போ நான் இந்த இதையும் பார்த்தீங்கன்னா இதையும் நான் வந்து பிங்க் கலரில் மாற்றிடுறேன். ஸோ ரெட் கலரில் க்ரீன் கலரில் வந்து மாற்றிடுறேன். இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆன மாதிரியே வந்து தெரியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆன மாதிரியே வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இதோட ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. மேபி இங்கே பட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்ட்டு வந்து நமக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் சில ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து சில ஸ்டாக்ஸ் டவுன் ஆகிருக்கு, சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லா போயிருக்கு. அது எப்படிங்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.